ஒருவர் தினமும் கோவிலுக்கு திருவாசகம் கேட்பதற்காக போயிட்டு வந்துட்டு இருந்தாரா. அதனால வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுமா. அப்படி ஒரு இரவு அவர் வீட்டுக்குள் நுழைஞ்சிட்டு இருந்தப்போ வெறுப்பாகி போன அவரோட மனைவி, அப்படி என்னதான் திருவாசகத்துல கொட்டி கிடக்கு, ஒரு நாளை போல இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு திரும்பி வரீங்களே, உங்களுக்கு என்னதான் புரிஞ்சுது சொல்லுங்கன்னு கேட்டாலாம். அதற்கு அந்த மனிதர், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா போயிட்டு கேட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். கோபமடைஞ்ச அந்த மனைவி, முதல்ல வீட்டில் இருக்கிற சல்லடையில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாலாம். அவரும் சல்லடையில தண்ணி எடுத்துட்டு வீடு முழுசு சிந்தியபடியே வந்தாராம். மனைவியிடம் வந்தபோது தண்ணீரே இல்லாம வெறும் சல்லடை மட்டுமே இருந்துச்சான். மனைவி, தினமும் லேட்டா வரீங்க, கேட்டா திருவாசகத்துக்கு போனேன்னு சொல்றீங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியலைன்னு சொல்றீங்க, நீங்க திருவாசகம் கேட்க போற லட்சணம் இதோ இந்த சல்லடையில ஊத்தின தண்ணி மாதிரி தான், எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு கொட்டி தீத்துட்டாலாம். அதற்கு அந்த மனிதர், நீ சொல்றது சரிதான், சல்லடையில தண்ணி வேணா நிரப்ப முடியாம போகலாம், ஆனா அழுக்கா இருந்த சல்லடை இப்போ பாரு நல்லா சுத்தமாயிடுச்சு. அது போல திருவாசக உபன்யாசத்துல சொல்ற விஷயம் எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனா என்னோட மனசுல இருக்கிற அழுக்கை எல்லாம் படிப்படியா அதை அகற்றுவதை என்னால நன்கு உணர முடியுதுன்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுது? புரிதலை விட தெளிதலை முக்கியம்.